இன்னைக்கு சூப்பரான மில்க் ஷேக் நம்ம குடிக்க போறோம். வாங்க மில்க் ஷேக் குடிச்சிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லலாம். வேற லெவல் நட்ஸ் கடிக்க அந்த பூஸ்டோட டேஸ்ட், அந்த பூஸ்டோ மாதிரி ஜீனி மாதிரி இருக்கு. அப்புறம் சமாம டேஸ்ட் எல்லாம் சூப்பர். பாருங்க ஓ இது நம்ம கூட்டாளி நம்ம சியாது தான் மில்க் ஷேக் அடிக்கிறதுல கிங்கு. சவுதி அரேபியாவில் மில்க் ஷேக்னு പറഞ്ഞെങ്കിൽ சியாதோட மில்க் ஷேக்கா, அதுவும் நாப்கோல. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மில்க் ஷேக் சாப்பிட போறோம். என்ன மில்க் ஷேக் சியாது? சமா மில்க் ஷேக். வாங்க இன்னைக்கு அடிப்போம் மில்க் ஷேக். அரை கிலோ முலாம்பழத்தையும் சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி வச்சுக்கிங்க. மில்க் ஷேக் உண்டு பண்ணுறதுக்கு முன்னாடி பாலை ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரீசரில் வச்சு வச்சுருங்க. நல்லா கட்டை பாலாக இருக்கட்டும். பேரிச்சம்பழம் ஒரு 4 பேரிச்சம்பழம் எடுத்துப்போம். அதில் கொட்டையை பிதுக்கி எடுத்துப்போம். பாலை சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி எடுத்துப்போம். முலாம்பழம், பேரிச்சம்பழம், அப்புறம் கட்டியாக இருக்கிற பால் எல்லாத்தையும் எடுத்து நம்ம மிக்சியில் போட்டுப்போம். தேவையான அளவு சீனியும் சேர்த்துப்போம். எல்லாத்தையும் போட்டுட்டு மிக்சியை நல்லா டைட்டாக லாக் பண்ணி மிக்சி சுவிட்சை போட்டு ஆன் பண்ணி நல்லா ஒரு கரன்னு அடித்து ஒரு 10 நிமிஷம் அடித்து விடுவோங்க. நம்மளோட தனித்திறமையை காட்டுவோன்ட்டு அந்த ஃப்ரீஸ் ஆகிருக்க ஜாரில் எக்ஸ்பேட்ரியேட்டு அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி எழுதணுங்க. அதை அப்படியே நீங்கள் உத்து பாருங்கள், அப்போ தான் தெரியும். உத்து பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் அடுத்தடுத்து அடிச்சு கைஸ் லோடு கூட்டிட்டு ஒரு மில்க் ஷேக் ஆசைப்பட்டு எல்லாம் அடிச்சு போய் ஒரு மிக்ஸ் செட்டு. இப்போ நம்ம சமா மில்க் ஷேக்கோட கிங்கும் பின்ன அக்ஷயும் சேர்ந்து இப்போ அந்த மில்க் ஷேக்கை டேஸ்ட்டு வர வைக்கணும். சொல்லுங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம ஆடியன்ஸுக்கு. സൂപ്പറായിട്ടുണ്ട്. പൊളിയുണ്ട്. ഡ്രൈ നട്ട്സും ബൂസ്റ്റും ഷമാമിന്റെ ഫ്ലേവറും എല്ലാം കൂടെ അടിപൊളിയാണ്. സിയാദ് സൂപ്പർ. ആ இருக்கு. ஓகே.